ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் தாங்க இருக்கோம். ரிஷிகேஷில் முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸில் தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இருக்க ஒரு கங்கா பீச்சில் தான் இருக்கும். இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா செமையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், கொண்டாடக்கூடிய அளவில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான். அதே மாதிரி இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண இடம் கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு பிளேஸும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசை கொள்ளடிக்கக்கூடிய, உங்கள் மனசை சாந்தப்படுத்தக்கூடிய, உங்கள் மனசை அமைதியாக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த கங்கா பீச் இருக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பீச் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லைங்க. அப்படியே அவ்வளோ அமைதியாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே இந்த பீச் அப்படியே கண்ணில் பார்த்துக்கிட்டு அப்படியே பல நினைவுகளோடு நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரில. இன்கேஸ் யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்போ வந்திருக்கீங்க. அதே மாதிரி அதோடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு பீச் பக்கம் நின்று சும்மா அப்படி நின்னீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ராப்ளம் எல்லாமே அந்த கங்கை ஆற்றோடு அப்படியே பறந்து போயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகம். தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரி அப்படியே வேறு லெவல் கலரே வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து வெள்ளையான்னு சொல்கிறதா அது எப்படின்னு அந்த அளவுக்கு வந்து தண்ணியோடைய கலர் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னா மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறந்து போயிடும். அண்ட் அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கங்கை பீச்சுக்கு வர்றது வந்து ஒரு ட்ராவலாகவோ இல்லை ஃபன் என்டர்டைன்மெண்ட்டோ மட்டும்லாம் இருக்காது. இது வந்து ஒரு ட்ராவல்னே சொல்ல முடியாது. இது ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாகவே மாறிடும். உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் மாதிரி தெரியாது. வந்துட்டிங்கன்னா அவ்வளோ அமைதியாக பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு ஆன்மீக தலத்துக்கு வந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அப்படியே வந்து இந்த பீச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் நின்றா போதுங்க, அவ்வளோதான். எல்லாமே இந்த உலகமே உங்களை வியர்ந்து இந்த உலகமே மறந்து போகிற அளவுக்கு இந்த இடம் வந்து உங்களை மாற்றுதுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல அவ்வளோ அமைதி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த அமைதி எங்கேயுமே கிடைக்காதுங்க. காசு கொடுத்தாலும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு இதுவே எனக்கும் ஃபஸ்ட்டு அனுபவம் தான். ஏன்னா நிறைய பீச்சில் நிறைய சவுண்டு, பயங்கரமான அந்த அலைகள் சவுண்டெலாம் பயங்கரம் இருக்கும். அந்த அலைகள் சவுண்டு நல்லா இருக்கும். ஆனால் இந்த கரையில் வந்து அலைகளே இருக்காது. ரொம்ப சாந்தமாக அமைதியாக நீரோட போயிட்டுருக்கோம். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து நின்றீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே பேசுகிறது வந்து காற்று தான் பேசும், மனசு வந்து அது உங்களுக்கு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அடிக்கிற ஒரு காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மைல்டாக இருக்கும். அந்த காற்று பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அண்டு உங்கள் மனசு வந்து அதை தான் கேட்கும். காற்று பேசும், உங்கள் மனசு கேட்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அமைதியான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு இடமாவே பார்க்க முடியாது. வந்துட்டீங்க இந்த ரிவர் கங்கா பீச்சை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இடமா தோணாது. இது ஒரு ஒரு உணர்வாகவே மாறிடும். ஏன்னா இந்த ஓடுற நீரில் வந்து பார்க்கும்போது அதோடைய நினைவுகள் நிறையவே இருக்கும். ஸோ அந்த நீர் ஓட போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நினைவுகள், உணர்வுகள், மெமரிஸ் இதெல்லாமே நம்ம மைண்ட்ஸில் வந்து போகும். நிறையா சொல்யூஷன்ஸுகள் வரும், நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகும். அண்ட் அதே மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் வந்து தண்ணி நீரோட மாதிரி அப்படியே மறைஞ்சி போயிடும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியனே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி கங்கையை பார்க்கும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. கங்கை நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும், கங்கை நீரோடையாக இருக்கட்டும், கங்கை ஆறாக இருக்கட்டும், கங்கை பீச்சாக இருக்கட்டும், ஸோ கங்கை நதிக்கு முன்னாடி நீங்கள் வந்து நின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே மறந்து போகும். அதுதான் ஒரு உண்மைன்னே. ஸோ அது எனக்கும் நடந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கங்கை நதியில் நீர் ஆடணும், ரொம்ப சுத்தமாக நீர் ஆடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காசிக்கு போகிறத விட நீங்கள் கம் டு ஹரித்வார், ரிஷிகேஷ் அங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக நீட்டாக குளிச்சுட்டு மனசார மன நிறைவாக போகலாம். ஏன்னா காசியில் அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக குளிக்க முடியாது. ஏன்னா அங்கே அவ்வளோ சுத்தமாக இருக்காது தண்ணிங்கெல்லாம். பட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணில் அப்படியே கிறிஸ்டல் கலரில் இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணியோட கலர் அப்படி இருக்கும், நீட்டாக இருக்கும், சவுண்டு இருக்காது,
நீட்டாக உட்காந்து குளிச்சுட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் போகலாம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றின கருத்துக்களை. அண்ட் அதேமாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்றதும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு முதல் அனுபவம் கங்கை ஆறில். இது வரைக்கும் நம்ம கங்கை ரிவரில் நிறைய டைம் குளிச்சிருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த கங்கை ஆறு மனசை ரொம்ப டச் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருந்தது இந்த கங்கா பீச்சு. அவ்வளோ சாந்தமாக, அவ்வளோ அமைதியாக, அந்த உணர்வு தான் செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம ரிஷிகேஷில் வேறு என்னென்ன பிளேஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ரிஷிகேஷில் இருக்க பல பிளேஸ் வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் கருத்தில் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் ரசிகன். பாய் பாய்.